Stop and go. எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். வாழைக்காய் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதாவது வாழைப்பழம், வாழைக்காய் இந்த இரண்டுக்கும் 3 வித்தியாசம் இருக்கு. முதல் விஷயம் டேஸ்ட். வாழைப்பழம் இனிப்பா இருக்கும். வாழைக்காய் அப்படிங்கிறது அப்படியே சாப்பிட முடியாது, கொஞ்சம் கசப்பு தன்மை தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம், வாழைப்பழம் சாஃப்டா இருக்கும், வாழைக்காய் கெட்டியா இருக்கும். என்ன டாக்டர் இதெல்லாம் எனக்கு தெரியாதா? ஓகே. மூணாவது விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். வாழைக்காயில பெரும்பாலும் என்ன இருக்கும் தெரியுங்களா? 80% வாழைக்காயில இருக்கக்கூடிய சத்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான் இருக்கும். அதாவது ஸ்டார்ச் அப்படிங்கிறது ஒரு மாவுச்சத்து. இந்த மாவுச்சத்து தான் இதற்கு கட்டியா இந்த வாழைக்காய் இருக்கிறதுக்கு காரணம். ஆனா வாழைக்காய் பழமா மாறும்போது அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்டார்ச் அப்படிங்கிறது 80% இருந்து வாழை பழமா மாறும்போது 1% மாறிடுது. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க. காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் மாவுச்சத்தான ஸ்டார்ச்ங்கிறது வெறும் 1% மாறிடுது. மீதியில என்னவா மாறுது? அதிகரிக்கணும். மூணாவது மருந்து உணவுல எடுத்துக்கணும். செகண்ட் பிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகரிக்கணும். மூணாவது மருந்து கம்பல்சரி மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். யாருக்குன்னா இது ரெண்டும் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன் சார் நான் அப்படின்றவங்களுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுடைய டயபெட்டாலஜிஸ்டோ அல்லது சித்த மருத்துவமோ ஹோமியோ ஆயுர்வேதம் என்ன நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் அதை விடாம நீங்க எடுத்துக்கொண்டு இருக்க வேண்டும் கொஞ்சம் நாளைக்கு. அப்பதான் உங்களுடைய ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்தவங்க தமிழ்நாடு தடகள அணியோட கேப்டனாவும் கிரிக்கெட் வீராங்கனையாவும் இருந்திருக்காங்க. உறவினரான கமல் ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கவும் சினிமா ஆசை வருது. ஒளிப்பதிவாளராகணுங்கிற கனவோட கமல் அவர்களோட சேர்ந்து படப்பிடிப்பு நடக்கிற இடத்துக்கு போய் நுட்பத்தை கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. வீட்டுல மறுப்பு சொன்னாலும் அதையும் மீறி அடையாறு திரைப்பட கல்லூரியில சேர்ந்தாங்க. உதிரி பூக்கள், ஜானி அப்படிங்கிற சில படங்கள்ல சில காட்சிகளுக்கு உதவி ஒளிப்பதிவாளரா இருந்திருக்காங்க. இயக்குனர் மகேந்திரன் அவர்கள் இவங்களை நடிக்க சொல்லி நெஞ்சத்தை கில்லாதே அப்படிங்கிற படத்துல அறிமுகம் பண்ணாங்க. முதல் படமே தமிழக அரசோட சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதை வாங்கினாங்க. பாரதி ராஜா அவர்களோட புதிய வார்ப்புகள் படம் மூலமா வெற்றியை ருசி பார்த்தாங்க. சிந்து பைரவி படத்துக்கு தேசிய விருதை வசப்படுத்தினாங்க. அடுத்தடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தாங்க. இயக்குனர் மணிரத்னம் அவர்களை திருமணம் பண்ணவங்க திரைக்கதை எழுத ஆரம்பிச்சாங்க. கவர்ச்சி இல்லாத நடிப்பு, இரட்டை வசனங்கள் இல்லாத யதார்த்தமான கதாபாத்திரம்னு சினிமாவோட ஜெயிச்சவங்க தான் சுகாசினி அவர்கள். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்தவங்க தமிழ்நாடு தடகள அணியோட கேப்டனாவும் கிரிக்கெட் வீராங்கனையாவும் இருந்திருக்காங்க. எந்திரிச்சு போராடில